ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்காய் அறுவடைங்க. மாடி தோட்டத்தில் ஒரு குச்சியில் நட்டு இவ்வளோ முருங்கைக்காய் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. இது அவ்வளோ வாசனையாக இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், இது ஒரு நாட்டு வகை முருங்கை. சின்ன சின்னதாக தான் காய்க்கும், ஆனால் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்மளுக்கு அறுவடைக்கு தயாராக இருக்குது. ஆனால் குட்டி குட்டியாக தாங்க இருக்குது. சின்னதாகவும் இருக்குது, மெலிசாகவும் இருக்குது. நீட்டமாக வராது. அது நார்மலாகவே 3/4 முழம் தான் வரும். இதில் ஒரு 1/2 முழம் கூட வரல. ஏன்னா தொட்டியில் வச்சதுனால நம்மளுக்கு இப்படி தாங்க அறுவடை கொடுக்குது. எனக்கு பயங்கர சந்தோஷம். அதான் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொன்னேன், இந்த முருங்கைக்காய் வந்து 100 ரூபா கொடுக்குறேன், நீங்கள் போய் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த முருங்கைக்காயெல்லாம் கடையில் கிடைக்காது, கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ வாசனையாகவும் நாட்டு வகை முருங்கை வந்து இப்போ கிடைக்கிறதில்ல. நிறைய ஹைப்ரிட்டு அந்த மாதிரி வகை தான் நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இன்றைக்கி நான் அறுவடை எடுத்தேன். பயங்கர ஹாப்பி. இது எல்லாம் எங்கள் வீட்டில் கீழே இருக்காங்க பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு தான் இன்றைக்கி அறுக்கிறேன். நம்மளுக்கு தேவையான போது நான் அறுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிவிடுவேங்க. எனக்கு முருங்கை பிடிக்கிறதுனால நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு 5 வகை முருங்கை இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக என்னென்ன வகை முருங்கை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பெரிய வீடியோவாக தரேன். பயங்கர ஹாப்பிங்க. முருங்கையெல்லாம் நம்ம மாடியில் தொட்டிலேயே நம்ம ஈஸியாக அறுக்கலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.